அம்மா ஒரு டைம் வந்து அவங்களோட யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் காமிச்சாங்க. என்னதான் 2-3 டைம் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருந்தாலுமே அவங்களால அந்த டைமில் அவங்களால அப்ளை பண்ணி எழுத முடியல. அப்போ இருந்த சூழலில் வந்து டீச்சர் வேலைக்கு போகலாம், உடனே வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதை சொன்ன நாளிலேருந்து எங்களுக்கு 3 பேருக்குமே தோணுது என்னென்னா யூபிஎஸ்சி தான் நம்ம போகணும். ஒரே ஆண்டில் என்னுடைய 2 மகள்களும் வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். 9 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க, 8 இன்டர்வியூ, ஒன்று கூட செலக்ட் ஆகலன்னு. அப்படி கேட்கும்போதே அடி வயிற்றுல ஐயோ 8 இன்டர்வியூ போய் ஒருத்தர் செலக்ட் ஆகலையா. அதாவது போர்க்களம் போகாமலே வெற்றி பெற்ற தந்தை அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 பெண் குழந்தைகளே அடுத்து வெளிப்படுத்துறது ஒரு ஆச்சரியமாக ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஆனால் இந்த கணம் வரைக்கும் எனக்கு 3 பெண் குழந்தைகள் நமக்குங்கிறத எந்த குறையாகவும் நினைக்கல, அதை பெருமையாக தான் நினைச்சிருக்கேன். அந்த பெருமைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுலேயே அவங்க வெற்றி கொடுத்துருக்காங்க. ஐஎஃப்எஸ் தேர்வு முடிவு நேற்று வெளியானது. இந்த தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க நிலாபாரதி. நிலாபாரதி யார் அப்படின்னா கவிஞர் வெண்ணிலாவுடைய மகள் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். நிலாபாரதி நம்மிடம் இருக்கிறாங்க, அவங்க கிட்டேயே கேட்கலாம். இப்போது ஐஎஃப்எஸ் தேர்வு முடிவு நேற்று வெளியாகிருக்கு. தமிழ்நாடு அளவில் முதலிடம், இந்திய அளவில் 24வது இடத்துல இருக்கிறீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிஜமாவே நம்ம ரேங்க் வாங்கியாச்சா, அதுவும் தமிழ்நாடு லெவல்ன்றது இன்னும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது என்னோட 3வது அட்டெம்ப்ட்டு. ஸோ முதல் அட்டெம்ப்டில் என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்டில் சிஎஸ்சி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஃபைனலிஸ்டில் என்னால் வர முடியல. இந்த டைமும் நான் சிஎஸ்சி எழுதிட்டு ஃபைனலில் வராமல் இப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸில் இந்த ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட அம்மா, அப்பா, என்னோட குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வந்து இந்த தருணத்தில் நான் ரொம்ப என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். சின்ன வயசுல உங்களுடைய கனவு என்னவா இருந்தது? கனவை நோக்கி பயணிச்சிருக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அம்மா ஒரு டைம் வந்து அவங்களோட யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் காமிச்சாங்க. என்னதான் 2-3 டைம் அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருந்தாலுமே அவங்களால அந்த டைமில் அவங்களால அப்ளை பண்ணி எழுத முடியல. அப்போ இருந்த சூழலில் வந்து டீச்சர் வேலைக்கு போகலாம், உடனே வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதை சொன்ன நாளிலேருந்து எங்களுக்கு 3 பேருக்குமே தோணுது என்னென்னா யூபிஎஸ்சி தான் நம்ம போகணும். அப்போ எங்களுக்கு தெரியாது யூபிஎஸ்சின்றது வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஆல் இந்தியா லெவலில் எழுதுகிற ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆனதான் இந்த யூபிஎஸ்சி ஜேர்னி. அப்புறம் 11th 12th இருக்கும் போதே கான்ஷியஸாக அடுத்து கிராஜுவேஷன் பிளான் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து யூபிஎஸ்சிக்கா வந்து அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை சொன்னது வந்து எங்கள் மாவட்ட கலெக்டராக இருந்த ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். ஸோ அவர் எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா அக்ரிகல்ச்சர் வந்து அவ்வளோ ஸ்கோப்புன்னு கண்டிப்பாக அது நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கிற 2 ஆப்ஷனில் அக்ரிகல்ச்சர், பாட்டனி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ என்னோட கிராஜுவேஷன் வந்து என்னோட இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஒரு 50 to 75% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தருணத்தில் அவருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மாவுடைய கனவை நிறைவேற்றிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறோம். அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போதான் நான் கனவுல அவங்களுக்கு ஒரு படி போயிருக்கேன்னு வேணாலும் நான் சொல்லலாம். ஏன்னா இனிமேல் தான் நான் அவங்க உண்மையாக சந்தோஷப்பட வேண்டிய உயரங்களை நான் அடையணும். ஸோ இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம். அக்காவுக்கும் நல்ல ஒரு சர்வீஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க 3 பேர் கூட சேர்ந்து 4வது ஆளாக அவங்க எப்பயுமே ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாமா இப்போது. ஆமாம், ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய உயரிய பதவி. உங்களுடைய ஒவ்வொரு சைனுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய பணி தொடரும் போது என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு கவர்னன்ஸ், போலீஸ் சர்வீஸ்க்கு ஈக்குவலாக மோர் இம்பார்ட்டண்ட்டாகவே வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோட ரோல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன மாதிரியான சொசைட்டிக்கு என்வாயர்மெண்டல் ரிலேட்டடாக தேவைப்படுதோ அதை என் சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்லாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படின்னா என்ன? முதல்ல வரும்போதே ட்ரீம் ஹை அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கூட படிக்கும்போது நிறைய பேர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்,
முதல் 2 மாதங்கள்லே நான் ஒரு டிஎன்பிசி குரூப் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு கண்டிப்பா ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் பொறுத்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா யூபிஎஸ்சி லெவல்ல காம்படிஷன் ஆல் இந்தியா லெவல் அப்படின்னு பார்க்காம ட்ரீம் ஹை ஸ்டார்ட் பண்றதே வந்து யூபிஎஸ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க படிச்சிட்ட பிறகு மற்ற எந்த எக்ஸாம் போனாலுமே அந்த சிலபஸ் வந்து 90 to 95% சிமிலராக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப், அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக இன்னும் எவால்வ் ஆகும். ஸோ தைரியமாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே இந்த யூபிஎஸ்சியில் வெற்றி அடையிறதுக்கு வந்து நானே ஒரு உதாரணமாக இன்னைக்கு இருக்கேன். வெண்ணிலா மேம், உங்களுடைய படிப்பில் நிறைய பெண்ணியம் சார்ந்த படிப்புகள் நிறைய பார்த்துருக்கோம். 3 பெண் குழந்தைகள், ஒருத்தங்க இப்போ ஐபிஎஸ், இன்னொருத்தங்க ஐஎஃப்எஸ். இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இந்த மொமெண்ட்டை பல நாள் கனவுல பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். இது நிஜமாக கண்ணு முன்னாடி நிற்கிது. இன்னும் 1 வருஷம் முன்னாடியே நாங்கள் இது வந்து இந்த நாளை நினச்சி பார்த்துருக்கோம். ஆனால் அது நடக்காமல் தள்ளி வந்திருக்கு. யூபிஎஸ்சி தேர்வே அப்படிதான். அது வந்து நம்ம நினைக்கிற எதுவுமே வந்து சாத்தியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாத்தியப்படுத்தாமல் போகிறதுக்கான 100% வாய்ப்புகளோடு இருக்குது. ஒரே ஆண்டில் என்னுடைய 2 மகள்களும் வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நிலாபாரதி சொன்னாங்க, சின்ன வயசுலேயே நீங்கள் யூபிஎஸ்சியில் ட்ராவல் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய உங்களுடைய கனவு இருந்தது. அந்த கனவை உங்களுடைய மகள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோட கனவு ஒரு ரொம்ப விளையாட்டு மேம்போக்கான கனவு தான். என்னென்னா அப்போ வந்து முழுமையான கல்வி அறிவும் கிடையாது. நான் 10வது படித்த உடனே ஹையர் ஸ்டடீஸ்னே கிடையாது. 11வது 12வதுலேயே டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு நான் 19 வயசுக்குள்ளேயே அரசு பணிக்கு வந்துட்டேன். அப்போ நான் அடுத்தது போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா அது தமிழ்நாடு அரசுடைய போட்டித் தேர்வுகள் குரூப் 1 இல்லை அதுக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் படித்து கூட எழுதி வந்திருப்பேன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் எடுத்த உடனே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னாரே தவிர படிக்கவே வைக்கல. அப்போ அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. நிலா சொன்ன மாதிரி அந்த விண்ணப்பத்தை வந்து வாங்குவேன். அப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பணம் கட்டி வாங்கணும். அது நம்ம இப்போ உள்ள வசதிகள் மாதிரி ஆன்லைன்லாம் கிடையாது. ஸோ பணம் கட்டி யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு முறை வந்து 55% மதிப்பெண் யூஜியில் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியிருந்தது. நான் வந்து அப்போ பிஏ சைக்காலஜி வந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்து 54% தான் நான் பாஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த வருஷம் அப்ளை பண்ண முடியல. அதுக்கப்புறம் எம்ஏ படிச்சுட்டேன். எம்ஏ படிக்கும்போதே 1995 வந்துருச்சு. ஆமாம், அப்போ வந்து 55% மேலே இருந்துச்சு. ஆனால் அந்த வருஷம் விண்ணப்பிக்கவே இல்லை. இப்படி ஒரு பெரிய தீவிரம் இல்லாத, ஆனால் அது ஒரு பெரிய பிடிச்ச ஒரு கனவாக இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் அதை பற்றி எப்போவுமே பேசிகிட்டே இருப்போம். அப்பா வந்து நீ ஆகலைன்னா என்ன, உன்னோட பிள்ளைங்க ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்ததுலேருந்தே இவங்களெல்லாம் 3 பேரும் ஐஏஎஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கனவை நான் இவங்க படிக்க ஆரம்பித்த பிறகு நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்ச பிறகு இது அவங்களுக்கு பேர்டனாக இருக்காது. ஏன்னா ஒரு தேர்வு அதை நம்ம வந்து அதை நோக்கி வழிகாட்டுறோம்னா அந்த குழந்தைங்களால சுமக்க முடியுமான்றதை முதல்ல பார்க்கணும். அப்போ இவங்களால முடியும் அப்படின்ன பிறகு அந்த கனவை நோக்கி நாங்கள் வந்து இவங்களை மெல்ல நகர்த்தணும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உங்களுடைய படைப்புகள் மூலமாக நிறைய மெசேஜ் இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறீங்க. வாசிக்கக்கூடிய வாசகர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கிறாங்க. இப்போ ஒரு 3 பெண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் வந்து இப்போ யூபிஎஸ்சியில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, வரப்போகிறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களை வளர்க்கக்கூடிய தாய்க்கும் நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ்னா என்ன? அர்ப்பணிப்பான உழைப்பு. அதுதான் இப்போ இவங்களுடைய வெற்றி அப்படின்றது 3 ஆண்டுகள் ஆயிருக்கு. சொல்லப்போனால் 4வது வருஷமும் 2021 தொடங்கின பயணம் இது வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வு வந்து இந்திய அளவுலேயே ரொம்ப கடுமையான ஒரு தேர்வு. ஒவ்வொரு முறை பரீட்சை வரும்போதும் ப்ரிலிம்ஸ் வரும்போதும் முந்தைய ஆண்டை விட கடினத்தன்மையை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதில் வெற்றி பெறுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான இல்லை லக்கில் வர இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்துடுது அப்படின்லாம் இல்லை. அப்போ இதை நோக்கி கனவு கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இதில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத முதல் நம்பிக்கையாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனுக்கு வரும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா 9 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க, 8 இன்டர்வியூ, ஒன்று கூட செலக்ட் ஆகலன்னு. அப்படி கேட்கும்போதே அடி வயிற்றுல ஐயோ 8 இன்டர்வியூ போய் ஒருத்தர் செலக்ட் ஆகலையா அப்படின்னு நிறைய உதாரணங்கள் இருக்காங்க. அப்படியானவங்க இன்னும் நிறைய பேர் நமக்கு நடுவில் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நிச்சயமாக
ஒரு அச்சத்தையும் உற்சாகமின்மையும் கொடுக்கக்கூடிய முன் உதாரணங்களாக இருப்பாங்க. ஆனால் அதை கடந்து முதல் அட்டம்ப்ட்லேயே வர குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. 2வது 3வது அட்டம்ப்டில் இருக்கிறவங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வழியில் படித்து 8வது அட்டம்ப்டில் ஒரு தம்பி வந்திருக்கார். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து முன்னுதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். 2வது, இந்த தேர்வுக்கு படிப்பு அப்படின்றத தாண்டி இந்த சமூகத்தை பற்றி தான் படிக்கிற பாடத்தை பற்றிய ஒரு புரிதல் வேணும். அதில் வந்து அவங்களுடைய சுயத்தன்மை இருக்கணும். வெறும் இதுவரைக்கும் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது மெமரி பேஸ்டு தான். ஸோ இந்த தேர்வுக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் அரசியலை பற்றியும் அவங்களுக்குன்னு ஒரு சுயமான பார்வையும் மதிப்பீடும் இருக்கணும். அப்படி இருக்கிற குழந்தைங்களால ரொம்ப எளிதாக பண்ண முடியும். படிக்கிறது அப்படின்றது எல்லாருமே படிக்க முடியும். இப்போ இவங்க படிக்கிற பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாருமே டாப் ரேங்க் வாங்குற குழந்தைங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா அது மட்டுமே போதாது இந்த தேர்வுக்கு. அதை தாண்டி ஒரு சுயமா கருத்து சொல்ற இடத்துக்கு வந்து வரணும். அப்படியான ஒரு கருத்து மதிப்பீடை முன்வைக்கிறவங்களா நம்மளுடைய ஆட்டிடியூடை வந்து குழந்தைங்க மாத்திக்கணும். அதுதான் இந்த தேர்வை எதிர்கொள்றதுக்கான முதல் படியா நான் நினைக்கிறேன். நான் இவங்க கூட இருந்து டிராவல் பண்ணதுல இருந்து எனக்கு தோணுது. மகளோட வெற்றிக்கு தந்தையினுடைய போராட்டம் மிக முக்கியமானது. 2 மகள்கள் சக்சஸ் ஆன இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய போராட்டம் பத்தி சொல்லுங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? அதாவது போர்க்களம் போகாமலே வெற்றி பெற்ற தந்தை அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மற்றபடி அவங்களுக்கு பெரிய இடையூறா இல்லைங்கிறது தான் நான் இதுக்கு அவங்களுக்கு பண்ணியிருக்க பெரிய சப்போர்ட்டு. சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி யூபிஎஸ்சி மாதிரியான ஒரு பெரிய போட்டித் தேர்வுகளில் குழந்தைங்க வரணும் அப்படின்னு ஆசை இருந்தது. அதற்கு அவங்களே தன்னை தயார்படுத்திக்கும் போது அதை வந்து ஒரு பெருமையுடைய ஒரு தந்தையாக தான் பார்த்தேன். அப்படி ஒரு பெருமையான கணங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு 2 பேரோட வெற்றி என்பது இன்னொரு கொண்டாட்டமாக இருக்கு. மற்றபடி அந்த போர்க்களத்தின் ஒரு பார்வையாளராக தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொதுவாக 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு ஏதேனும் ஒரு தருணத்தில் ஒரு அச்சம் வந்திருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஐயோ 3 பெண் குழந்தைகளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்துக்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியான அச்சம் எதுவும் வந்திருக்கா? உங்களுடைய லைஃப் மொமெண்ட் கடந்து வந்த பாதையை பற்றி நான் சொல்லுங்கள். கண்டிப்பா. ஏன்னா உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லாருமே 3 பெண் குழந்தைகளே அடுத்து வெளிப்படுத்துறது ஒரு ஆச்சரியமாக ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஆனா இந்த கணம் வரைக்கும் எனக்கு 3 பெண் குழந்தைகள் நமக்குங்கிறத எந்த குறையாகவும் நினைக்கல, அதை பெருமையாக தான் நினைச்சிருக்கேன். அந்த பெருமைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் இன்னைக்கு யூபிஎஸ்சி தேர்வுலேயே அவங்க வெற்றி கொடுத்துருக்காங்க. பொதுவாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் குழந்தைன்னு அந்த பேதம் பார்க்கறது வந்து சரியான பார்வை இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஒரு படைப்பாளனா ஒரு பத்திரிகையாளனா அதில் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதனால தொடர்ந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக அவங்களை நல்ல நிலையில் படிக்க வச்சு கல்வியில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல நிச்சயம் குழந்தைகள் உயரங்களை தொடுவாங்கிறதுக்கு உதாரணமாக தான் இன்னைக்கு என்னோட குழந்தைகளோட வெற்றியை நான் பார்க்குறேன். 3 பேர்ல 2 பேர் சக்சஸா யூபிஎஸ்சி தேர்வுல சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. இந்த ஆச்சரியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.